வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது ஈஸியா மில்க் மேடு எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மில்க் மேடு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இது அரை கப்புக்கு நான் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கேங்க. இது 125 கிராம் இருக்குங்க. இதுல 1 டீஸ்பூனுக்கு பட்டர் எடுத்து வச்சிருக்கேங்க. இது 1/4 கப்புக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இது 60 கிராம் இருக்கு. நார்மல் வெள்ளை சர்க்கரை தான். நான் மிக்சியில போட்டு நல்லா பொடியா அரைச்சி வச்சிருக்கேங்க. 1/4 கப்புக்கு தண்ணி. இப்போ நம்ம மில்க் மேட் பண்ணிடலாம். மில்க் மேட் பண்ணுறதுக்கு வெண்ணெய் நல்லா உருகி இருக்கணும். தண்ணி கொஞ்சம் மீடியம் ஹீட்டாக இருக்கணுங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் இந்த பால் பவுடரோட போட்டு அடிக்கும் போது பால் பவுட்ரு சீக்கிரம் உங்களுக்கு கரைஞ்சிரும். எல்லா பொருளையும் இந்த பிளெண்டரில் போட்டு அடிச்சுக்கலாங்க. உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லாட்டி நார்மல் மிக்சி ஜார்லேயே போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஜாரில் போட்டுடலாங்க. இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாங்க. ஒரு நிமிஷம் அடிச்சா போதுங்க, அதுக்கு மேலே அடிக்க வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக மில்க் மேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் இதை ஊற்றிடுங்க. கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நல்லா கெட்டி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக மில்க் மேட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2-3 மாதத்துக்கு இது கெடாது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு நீங்கள் எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இதை மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம். மொத்தம் 3 நிமிஷத்தில் நம்ம இந்த மில்க் மேட்டை ரெடி பண்ணிடலாங்க. நம்ம வீட்டில் செய்கிற எல்லா ஸ்வீட்ஸ்க்கும், கோல்ட் காஃபி, மில்க் ஷேக்கு எல்லாத்துக்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். இது நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஊற்றி அரைச்சோம். அதனால இது கொஞ்சம் ஆமா இருக்குங்க. அதனால இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மில்க் மேட் வீட்டில் செஞ்சு பழகிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் கடையில் விற்கிற ரெடி மிக்ஸை நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மில்க் மேடை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூங்க.